அன்பர்களே, இந்த பதிவில் நாம் தமிழ் நூல்களில் ஆசீவகமும் அதன் ஊழ் கோட்பாடும் என்பது பற்றி பார்ப்போம். ஆசீவக சமயம் ஊழ் கோட்பாட்டை முதன்மையாக கொண்டது. ஆனால் மற்ற சமயங்கள் அனைத்தும் வினை கொள்கையை ஏற்று இயங்கக்கூடியதாக உள்ளது. இங்குதான் பிற சமயங்களிடம் இருந்து ஆசீவகம் மாறுபட்டு நிற்கிறது. ஒரு குறிப்பிட்ட பொருளின் இயல்பை வரையறுக்கும் ஆற்றலாகிய தெய்வமும் வினையும் வெவ்வேறு. வினை என்பது தெய்வத்திலிருந்து முற்றிலும் வேறானது என்கிறது ஆசீவகம். தொல்காப்பியர் காலத்தில் தெய்வம் வினை என்ற இரு சொற்களும் ஊழையும் வினையையும் குறிப்பதாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஊழினை பற்றி திருக்குறளும் கூட ஆகுல் போகுல் என தெளிவாக வரையறுத்து கூறுகிறது. பாரி குறித்து கபிலர் பாடும் புறநானூற்று பாடலிலும் கூட ஊழ் குறித்த குறிப்பு இடம்பெறுகிறது. இங்கு நாம் ஊழ், பால், தெய்வம் எனும் சொற்களை தெளிவுடன் உற்று நோக்கும்போது ஒரே பொருள் குறித்த வெவ்வேறு சொற்கள் என்பது உறுதியாகும். இவ்வாறு தொல்காப்பியம், புறநானூறு, திருக்குறள் போன்றவற்றில் ஆசீவக சமயத்தின் ஊழ் கோட்பாடு இடம்பெற்றிருந்தாலும் ஆசீவகம் பற்றிய நேரடி குறிப்பு சிலப்பதிகாரத்தில்தான் காண கிடைக்கிறது. கிபி 400க்கும் கிபி 500க்கும் இடைப்பட்ட காலத்தை சார்ந்த சிலப்பதிகாரத்தில் ஆசீவகர்கள் தமிழ்நாட்டில் இருந்ததற்கான குறிப்புகள் உள்ளது. மேலும் ஆசீவக கோட்பாடான ஊழ் குறித்தும் சிலப்பதிகாரத்தில் காண முடிகிறது. அரசியல் பிழைத்தோர்க்கரங் கூற்றாவதுவும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோரே ஏத்தலும் ஊழ்வினை உறுத்துவந்தூட்டும் என்பதும் என்ற அடிகளில் மூன்றாவதாக உள்ள ஊழ்வினை உறுத்துவந்தூட்டும் என்பதில் ஊழ் எனும் விதி கையாளப்பட்டுள்ளதை காணலாம். அதுபோல் மணிமேகலை நூலிலும் ஊழ் கொள்கை பற்றி விளக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு வரலாற்றில் நீதி நூல்கள் காலம் என்று சொல்லப்படுகிற கிபி 100 முதல் கிபி 500 காலகட்டத்தில் ஆசீவக சமய கோட்பாடான ஊழ் பற்றிய சொல் திருக்குறளில் மட்டுமல்லாது நாலடியாரிலும் இடம்பெறுகிறது. செல் சுடர் நோக்கி சிதறறி கண்கொண்ட நீர் மெல் விரல் ஊழ் தெரியா விம்மித்தன் எனும் பாடலில் ஊழ் எனும் சொல் இடம்பெறுவதை போல் பழமொழி 400லும் ஊழ் எனும் சொல் இடம்பெறுகிறது. பனி அஞ்சி வேளம் பிடிதலுவும் வேய்சூல் மலைநாட ஊழம்பு வீலா நிலத்து எனும் பாடலில் ஊழம்பு எனும் இடத்தில் ஊழ் எனும் சொல் இடம்பெறுவதை காணலாம். ஆனால் இந்த நீதி நூல்கள் வரிசையில் இடம்பெறுகிற திருக்குறளில் திருவள்ளுவர் ஊழ் பற்றி ஒரு அதிகாரத்தையே எழுதியுள்ளார். 10 குறட்பாக்களில் திருவள்ளுவர் ஊழ் பற்றி கூறியுள்ளார். இருந்தாலும் நீதிநூல் காலத்தை ஒட்டிய நூலான மணிமேகலையில்தான் முதலாக ஆசீவக சமயத்தின் முக்கிய கோட்பாடான ஊழ் கோட்பாடு பற்றி தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதில் ஆசீவகத்தின் கோட்பாடு இதுதான் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மணிமேகலையில் சமய கணக்கர் தந்திரம் கேட்ட காதையில் ஆசீவக சமயத்தவர்களான ஆசீவகர்களை பற்றிய பகுதியில்
ஊழ் என்பது கையாளப்பட்டுள்ளது. முன்னுள ஊழே முறிவிப்பது மற்களி நூலின் வகையது என்ற அடிகளில் ஊழ் இடம்பெறுவதை காணலாம். இவ்வாறு தமிழ்நாட்டில் கிபி 500 வரை இருந்த நீதிநூல் காலமானது அதன் பின்பு கிபி 600 முதல் 900 வரை பக்தி இலக்கிய காலமாக மாறுதல் அடைந்தது. தேவாரம், திருவாசகம் போன்ற பக்தி நூல்கள் தோன்றியது. ஆசீவகர்களின் நிலைகளும் வேகமாக மாறியது. சமய மோதல்கள் அதிகமாகியது. திருஞான சம்பந்தர் போன்றோர் ஆசீவகர்களை தேரர்கள் என அழைக்க துவங்கினர். அவர் தனது பாடல்களில் பல இடங்களில் ஆசீவகர்களை தேரர்கள் என குறிப்பிட்டிருப்பதை காணலாம். பக்தி பாடல்கள் தோன்றிய அக்காலத்தில் சம்பந்தர் புத்தர், தேரர், சமணர், கரு விரிலா பித்தர் சொன்ன மொழி கேட்கிலாத பெருமான் என பாடும் இடத்தில் புத்தர், சமணர் என்று கூறுவதோடு ஆசீவகர்களை குறிப்பிடும் இடத்தில் தேரர் என குறிப்பிடுவதை காணலாம். தேரர் என்பது பகைவர்களை குறிக்கும் சொல்லாகவும் சித்தர்களை குறிக்கும் சொல்லாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு நமது ஆதி 11 சித்தர்களில் ஒருவரது பெயர் தேரையர் என உள்ளதை குறிப்பிடலாம். கிபி 1400களுக்கு பின்பு ஆசீவகர்களின் நிலை மேலும் வீழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆசீவகர்களை அனைவரும் ஜைன சமயத்தின் ஒரு பிரிவினர் என எண்ணக்கூடிய அவலநிலை ஏற்படுத்தப்பட்டது. ஆசீவக சமய கொள்கை வேறாக இருந்தாலும் தமிழ்நாட்டு ஜைனர்கள் தங்களது பழக்க வழக்கங்களை ஆசீவகர்களின் நடைமுறைக்கு ஒத்துப்போகும் விதத்தில் அமைத்து கொண்டதால் ஆசீவகம் மக்களிடத்தில் தனித்துவத்தை இழக்க நேர்ந்தது எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.